அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது அன்பை பற்றி ஸ்ரீ சாணக்கியர் கூறும் தத்துவங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சாணக்கியர் அன்பை ஒரு உணர்வாக மட்டும் பார்க்காமல் அது துன்பத்திற்கான மூல காரணமாகவும் எச்சரிக்கையாக கையாளப்பட வேண்டிய ஒன்றாகவும் கருதப்படுகிறார். அன்பு, நட்பு மற்றும் உறவுகளில் சமநிலை, நம்பிக்கை மற்றும் கட்டுப்பாட்டை வலியுறுத்தும் அவரது முக்கிய தத்துவங்கள் என்ன என்றால், அன்பே துன்பத்தின் மூலமாகும். எஸ்ய ஸ்னேகோய பயம் சஸ்திய, அதாவது யாருடைய அன்பு அதிகமாக இருக்கிறதோ அவருக்கு பயமும் அதிகம். அன்பு தூக்கத்திற்கு வழிவகுக்கும். எனவே நிம்மதியான வாழ்க்கைக்கு பற்றற்ற நிலை அவசியம் என சாணக்கியர் கூறுகிறார். உண்மையான அன்பு தந்திரம், கையாளுதல் அல்லது சுயநலம் அற்றதாக இருக்க வேண்டும். அது பரஸ்பர மரியாதை மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிலையாகும். உண்மையான அன்பு தந்திரம், கையாளுதல் அல்லது சுயநலம் அற்றதாக இருப்பது சிறப்பு. அது பரஸ்பர மரியாதை மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையில் காட்டப்பட வேண்டும். பங்குதாரருக்கு அல்லது துணைக்கு பாதுகாப்பு உணர்வை அளிப்பவர் அன்பில் வெற்றி பெறுகிறார். சந்தேகமில்லாத உறவை நீண்ட காலமாக நிலைக்கும். முக்கியமாக நிபந்தனையற்ற நட்பு, ஆழ்ந்த மற்றும் அர்த்தமுள்ள நட்பு பல மேலோட்டமான அறிமுகங்களை விட சிறந்தது. ஆபத்து காலகட்டத்தில் துணையானவரே உண்மையான நண்பராக பார்க்கப்படுகிறார். கௌரவம், அன்பளிப்பு மற்றும் ஆச்சரியமான நடத்தை மூலம் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். குறிப்பாக சாணக்கியர் என்ன கூறுகிறார் என்றால், அளவுக்கு அதிகமான அன்பு அல்லது பற்று தனிநபரின் லட்சியத்திலிருந்து திசை திருப்பும் அபாயம் உள்ளதாகவும் எச்சரிக்கிறார். சாணக்கியன் தத்துவங்களை நட்பு, திருமணம் அல்லது தொழில்முறை உறவுகள் இதில் எதற்காவது முக்கியத்துவம் கொடுத்து முக்கியமாக விரிவாக அனைத்திலும் வெற்றி பெற வேண்டும். முக்கியமாக சாணக்கியர் என்றால் மிகவும் அற்புதமான மனிதர். அவர் அனைவரிடமும் அன்பாகவும் கவனமாகவும் மற்றும் பண ரீதியாகவும் இருக்க வேண்டும் என கூறுகிறார். வாழ்க்கை ஒருவர் யார் என்ன செய்தாலும் அன்புடனே இருப்பது தவறு என்று சாணக்கியர் எச்சரிக்கிறார். சாணக்கியர் நம் வாழ்வுடன் தொடர்புடைய பல விஷயங்களை கூறியுள்ளார். அவர் தனது நெறிமுறைகளில் இதை பற்றி நிறைய எழுதியும் உள்ளார். அவர் சொல்லும் நெறிமுறைகள் நம் வாழ்வில் இலக்குகளை அடைய தூண்டுகின்றன. இதனாலேயே பலர் சாணக்கிய வழியை பின்பற்றி வருகிறார்கள். அப்படி நம் வாழ்க்கையில் மற்றவரிடம் எப்படி இருக்க வேண்டும் என அவர் கூறிய விதிமுறைகளை தெரிந்து வைத்து கொண்டு செயல்பட வேண்டும். சாணக்கிய நீதியின்படி சாணக்கியர் நம் வாழ்வுடன் தொடர்புடைய பல விஷயங்களை கூறியுள்ளார். அவர் தனது நெறிமுறைகளில் இதை பற்றி நிறைய எழுதியுள்ளார். அவர் சொல்லும் நெறிமுறைகள் நம் வாழ்வு இலக்குகளை அடைய தூண்டுகின்றன. இதனாலேயே பலர் சாணக்கியர் வழியை பின்பற்றுகிறார்கள். அதீத வெளிப்படைத்தன்மை வாழ்க்கையில் நேர்மையாக இருப்பது ஒரு சிறிய குணம், அதில் சந்தேகமில்லை. ஆனால் எந்த அளவிற்கு வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். மற்றவர்கள் சொல்வதையெல்லாம் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொண்டு நல்லவராக காட்டிக்கொள்ள முயன்றால் மக்கள் தங்கள் சுயநல நோக்கங்களுக்காக உங்களை பயன்படுத்த தொடங்கி விடுவார்கள். உங்கள் நற்குணம் மற்றவர்களுக்கு சுமையாக மாறும்போது அது உங்கள் வாழ்வின் மன அழுத்தத்திற்கும் சோர்விற்கும் கண்டிப்பாக வழிவகுக்கின்றன. எப்போது பேச வேண்டும்? சிலர் மற்றவர்களுடன் வாதிடுவதையோ அல்லது அவர்களை புண்படுத்துவதையோ விரும்புவதில்லை. அதனால் அவர்கள் தங்கள் சொந்த கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். சாணக்கியரின் கூற்றுப்படி உங்கள் கருத்தை நீங்கள் வலுவாக வெளிப்படுத்தாத போது சமூகம் உங்களை தன்னம்பிக்கை இல்லாதவராக பார்க்கிறது. உங்கள் வார்த்தைகளை மதிப்பவர்களாக இருக்கும்போது உங்கள் சுயமரியாதை சேதமடைகிறது. எனவே எப்போது அமைதியாக இருக்க வேண்டும், எப்போது பேச வேண்டும் என்பதை நீங்கள் கண்டிப்பாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். முக்கியமாக நம்பிக்கை மிகவும் அப்பாவிகள். இந்த முழு உலகமும் தங்களைப் போலவே அப்பாவியானது என்று நினைக்கிறார்கள். யார் சரி யார் பாசாங்கு செய்கிறார்கள் என்பதை அவர்களால் பிரித்ததற்குரிய முடியாது. சாணக்கியர் கூறும்போது நம்பிக்கை ஆனால் அது குருட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. நீங்கள் பகுத்தறிவை இழந்து எல்லோரையும் நம்பினால்
தவிர்க்க முடியாமல் துரோகத்தை அதாவது இழப்பையும் கண்டிப்பாக சந்திப்பீர்கள். ஆகமையினால் எவரிடம் பழக வேண்டும், எவரை நம்ப வேண்டும் என நினைத்து கொண்டு செயல்படுத்த வேண்டும். மற்றவர்கள் உங்கள் கருணையை தவறாக பயன்படுத்தும் போது நீங்கள் உணராமல் உங்கள் முடிவுகளின் மீதான நம்பிக்கையை இழக்கிறீர்கள். நான் சரியான முடிவை எடுத்தேனா என்று உங்களையே மீண்டும் மீண்டும் சந்தேகிக்க தொடங்குகிறீர்கள். இந்த பயம் புதிய விஷயங்களை முயற்சி செய்வதிலிருந்து உங்களை தடுக்கிறது. முக்கியமாக அதனை முதலில் செயல்படுத்த வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் மௌனமாக இருப்பது உன்னதமானதல்ல. உங்கள் உரிமைகளுக்காக நீங்கள் குரல் கொடுக்காத போதும், உங்கள் தேவைகளை நீங்கள் வெளிப்படுத்தாத போதும் மற்றவர்கள் தலையிட்டு முன்னேறி சென்று விடுவார்கள். தற்காப்புக்காகவும் சுயமரியாதைக்காகவும் குரல் கொடுப்பது சுயநலம் அல்ல, அது ஒரு குறைந்தபட்ச தேவையாகும். முக்கியமாக இவ்வாறு செயல்பட்டீர்கள் என்றால் அனைவரிடமும் சாணக்கியருடைய நீதிப்படி இதனை மனதில் நினைத்து கொண்டு செயல்படுத்த வேண்டும். முக்கியமாக மேலோட்டமான நட்பு ஏமாற்றும். அவை தற்காலிக மகிழ்ச்சியை அளிக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் புயல்களை எதிர்கொள்வதற்கு தேவையான ஆறுதலை அளிக்க மாட்டார்கள். அத்தகைய உறவுகள் அதிக நேரத்தையும் ஆற்றலை முதலீடு செய்யக்கூடாது என சாணக்கியர் எச்சரிக்கிறார். நமது நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக இருக்குமாறு சாணக்கியர் அறிவுறுத்துகிறார். நம் வாழ்வில் வரும் ஒவ்வொருவரும் நம் நற்குணங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. நமது செல்வத்தை விற்று சென்றார், அதாவது நம்முடைய செல்வத்தை விற்று சென்றார். இந்த நட்பை பற்றி சாணக்கியர் வழங்கிய ஆழமான நுண்ணறிவு மற்றும் ஒருவருடைய நம்பிக்கை தரத்தை கண்டறிவது ஏன் இன்றியமையாதது என்பதை தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். நட்பு என்பது மனித வாழ்வின் அடிப்படையான மற்றும் இன்றியமையாத ஒரு உறவாகும். நமது முடிவுகளை பாதிக்கிறது மற்றும் தேவைப்படும் நேரங்கள் ஆறுதல் அளிக்கிறது. சாணக்கிய நட்பின் மகத்துவமான மதிப்பை உணர்ந்தார் மற்றும் அவரது போதனைகளில் கணிசமான பகுதி அதற்கு அர்ப்பணித்தார். இன்றைய வேகமான உலகில் நட்பின் தரத்தை விட ஒருவருக்கு இருக்கும் நண்பர்களின் எண்ணிக்கை பெரும்பாலும் முன்னுரிமை பெறுகிறது. இருப்பினும் சாணக்கியர் வேறுபட்ட அணுகுமுறையை ஆதரிக்கிறார். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.